ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம பார்க்கறது வந்து 7வது அத்தியாயம், நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். கரெக்டுங்களா? பூரணத்தின் ஞானம். கரெக்டா? ஸோ ஸோ 15வது வசனம் 15வது வசனம் மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திகத்தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. சோ 4 வகையான மக்கள் வந்து கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை அப்படின்னு சொல்றார். சற்றும் அறிவற்ற மூடர்கள், மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு, ஒரு நிமிஷம், மாயால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இதுல நம்ம போன வாரம் 2 பேர் பார்த்தோம். யாரும் 2 பேரை பார்த்தோம்? மூடர்களையும் துஷ்டர்களையும் பார்த்தோம் பிரபு. மூடர்கள் துஷ்டர்கள். ஓகே, மூடர்கள் துஷ்டர்கள் பார்த்தோம். மூடர்கள்னா யாரு? ஒரு சில வரிகள்ல டிஸ்கஸ் பண்ணும். மூடர்கள், முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க யாரை குறிக்கிறாங்க? கழுதையை போல உழைச்சி அதுல பலனை அனுபவிக்க விரும்புவர்கள். நேரம் இல்லாதவர்கள், பிஸி, டைம் இல்ல, ஒர்க்கிங் ஹார்டு. கழுதை வந்து வேலை செய்வது சிறு புல்லுக்காக. அந்த புல்லு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா கழுதைக்கு வந்து என் எஜமான்னா நல்ல சிறந்த புல்லு தரான் அப்படின்ற ஒரு எண்ணம். டைம் இல்ல, நேரம் இல்ல, பிரச்சனையை தானே வளர்த்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்காக ஓட வேண்டியது இங்க அங்கு. சோ நேரம் இல்லாதவர்கள், அந்த மூடர்கள், எதற்கு வேலை செய்யறோம் அப்படின்னு தெரியாமலே வேலை செய்யறது. மனித வாழ்வை வீணடிப்பவர்கள், மனித வாழ்வை வீணடிப்பவர்கள். இல்லைங்களா? அடுத்த கடைநிலையோர், அது வந்து நராத மாசம். அது யார சொல்லிக்கிறாங்க? அதை யார சொல்றாங்க? நராதசம் அது யாரை குறிக்குது? Follow no religious principles. அன்சிவிலைஸ்ட். அன்சிவிலைஸ்ட் அப்படின்னா அன்சிவிலைஸ்ட் பகவத்கீதால அன்சிவிலைஸ்ட்னா சமுதாய ரீதியாக பெரும் இடத்தில் இருப்பவர்கள், அரசியல் ரீதியாக பெரும் இடத்தில் இருப்பவர்கள் மற்றும் மத ரீதியாக பேசும் பொழுது எந்த ஒரு ஆர்வமும் காட்டுவதில்லை. கிராமிய கத்தா சமுதாய ரீதியாக பல விஷயம் பேசலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பொலிட்டிக்கலா பேசலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோசியலா பேசலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா மதவாதமாக, மதம்னா இங்க வந்து ஆன்மீக தத்துவம், தன்னை உணர்வது, செல்ஃப் ரியலைசேஷன், ஆன்மாவை உணர்வதை பற்றி எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு கோட்பாடையும் பின்பற்றுவாமல் அதை புறக்கணிப்பவர்கள் அவர்கள் வந்து அன்சிவிலைஸ்ட். பகவத்கீதை ரீதியாக வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்க்கையை ஒரு கோட்பாடு இணங்க வாழ்க்கையை வாழ்வதற்காக மறுப்பவர்களை அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான மக்கள் வந்து நராதமாஸ். மனித பிறவில் பிறந்தாலும் கூட எந்த ஒரு ஆன்மீக ஆர்வமும் காட்டுவதில்லை. ஆன்மீகத்தை தவிர்த்து பௌதிக விஷயமான அனைத்திலும் ஆர்வத்தை காட்டுபவர்கள் மத ரீதியான கொள்கைக்கு ஆர்வம் காட்டுவதில்லை. அந்த மாதிரி நராதமாஸ் இது வந்து மக்கள். ஓகேங்களா? இதோட பொருளுரை படிச்சிட்டோமா? நராதமாசோட பொருளுரை
அரைவாசிக்கு வரைக்கும் படிச்சோம் பிரபு. இதுல இருந்து படிங்க. ஜனத்தொகை முழுவதும் நராதமர்களின், இத படிங்க, நான் கேள்வி கேட்பேன். ஓகேங்களா? இத படிங்க மாதாஜி. யார் படிக்கிறா? சிந்து மாதாஜி படிக்கிறீங்களா? ஓம் பிரபு. ஜனத்தொகை முழுவதும் நராதமர்களாகி விடும்போது அவர்களது பெயரளவு கல்வியும் ஜட இயற்கையின் சக்தியால் உபயோகமற்றதாகிறது. கீதையின் தரத்தின்படி கற்றறிந்த அந்தணனையும் பசுவையும் யானையையும் நாயையும் தின்பவனை சமநிலையில் காண்பவனே படித்தவன். உண்மை பக்தனின் கண்ணோட்டம் இதுவே. தெய்வீக குருவாக அவதாரம் செய்த பகவான் ஸ்ரீ நித்யானந்த பிரபு முற்றிலும் நராதமர்களாக வாழ்ந்த ஜகாய் மதாய் என்ற சகோதரர்களை விடுவித்து உண்மையான பக்தனின் கருணை எவ்வாறு கடைநிலை மனிதர்களின் மீது பொழியப்படுகிறது என்பதை காட்டினார். எனவே புருஷோத்தமராகிய முழுவதற் கடவுளால் நிராகரிக்கப்பட்ட நராதமன் ஒரு பக்தரின் கருணையினால் மட்டுமே தனது ஆன்மீக வாழ்விற்கு புத்துயிரளிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. சோ இது டிஸ்கஸ் பண்ணணும். கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்டிங்க. ஜனதொகை முழுவதும் நராதமர்களாகி விடும்போது அவர்களது பேரளவு கல்வியும் ஜட இயற்கையின் சக்தியால் உபயோகமற்றதாகிறது என்றது. கீதையின் தரத்தின்படி கற்றறிந்த அந்தனையும் பசுவையும் யானையும் நாயையும் தின்பவனையும் சமநிலையில் காண்பவனே படித்தவன். நராதமஸ் என்னதான் ஒரு மேதாவியாக, இந்த பௌதீக ரீதியாக மேதாவியாக இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாக ஒரு ஆர்வமும் இல்லை. ஆன்ம ரீதியாக அனைத்தையும் வித்யா வினய சம்பன்னே பிராமண கவிஹஸ்தினி 5:18 வசனம் 28 நினைக்கிறேன். ஒரு பிராமணர், ஒரு பசு, ஒரு யானை, ஒரு நாயை தின்பவன் அனைவரும் சமநிலையே. எந்த நிலையில? பௌதீக நிலையில இல்ல, ஆன்மீக நிலையில எல்லாமே சமம். அப்புறம் இங்க கிருஷ்ண ஒரு பிரபுபாத் ஒரு உதாரணம் தராரு. நித்யானந்த பிரபு, நித்யானந்தா பலராம் ஸ்ரீ நித்யானந்த பிரபு நராதமர்களாக வாழ்ந்த ஜகாய் மதாய். ஏன் நராதமர்களாக வாழ்ந்த ஜகாய் மதாய்னா, இந்த ஜகாய் மதாய் பிறப்பில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஜகாய் மதாய் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் எந்த ஒரு பிராமண குணங்களும் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் செய்யாத பாவ காரியங்களே இந்த உலகத்தில் இல்லை. மது அருந்துவது, போதை எடுத்துக்கொள்வது, தகாத உறவு வைத்துக் கொள்வது, சோ மது மாது அனைத்திலையும் அனைத்து தவறான செயல்களை செய்து, பாவ செயல்களை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த நராதமர்கள். ஏன்னா பேரளவில் மட்டுமே அவர்கள் பிராமணர்கள், பிறப்பில் மட்டுமே. இது பிராமண பந்து அப்படின்வாங்க. பிராமண பந்துனா பிராமண குடும்பத்துல பிறந்தால் கூட ஆனா பிராமணனோட எந்த ஒரு குணமும் கிடையாது. அதனாலதான் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 13வது வசனம் கிருஷ்ணர் சொல்றாரு, குணகர்ம விபாகஸ்ய பிராமண, இந்த சத்துர்வர்ணியம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாகஸ்யன்றார். சத்துர்வர்ணியம் மயா சிஸ்டம்னா இந்த 4 வகையான பிரிவர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இந்த 4 வகையான பிரிவுகள் பிறப்பினால் நான் பிரிக்கவில்லை. ஒருவனுடன் குணம் மற்றும் ஒருவனுடன் செயல் ஏற்றாற் போல இவன் பிராமணர், இவன் சத்திரியர், இவன் வைசியர், இவன் சூத்திரன். அப்படிப்பட்ட ஜகாய் மதையை கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நராதமர்கள், அவர்கள் என் பாத திருவடியை நாட மாட்டார்கள் அப்படின்ற. ஆனா புருஷோத்தரமாகிய முழுமுதற் கடவுளால் நிராகரிக்கப்பட்ட நராதமர் ஒரு பக்தரின் கருணையினால் மட்டுமே தனது ஆன்மீக வாழ்விற்கு புத்துயிரளிக்க முடியும். நீங்க என்ன சொல்றாங்க? நம்ம படிச்சது யாருன்னா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எவ்வளவுதான் பாவம் செஞ்சவர்களா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில பக்தர்களுடைய உதவியோ அவர்களுடைய சங்கமோ வந்தால் அவர்களும்
ஒரு பக்தர்களாக மாறிவிடலாம். இங்க வந்து பகவான் கிருஷ்ணரோட கருணை வந்து மிக உயர்ந்தது. ஆனா அந்த கருணையை விட மிக உயர்ந்தது ஒரு பக்தனோட கருணை இல்லையா? ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவருமே ஜகாய் மதாய்கள் இந்த உலகத்தில். ஒரு பக்தனின் கருணையினால் நம்மளுக்கு பக்தி என்ற விதை இதயத்தில் விதைக்கப்பட்டுள்ளது. அல்லது எந்த ஜென்மத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு ஆர்வம் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு வர்றதற்கு வாய்ப்பு உண்டா? இல்லை. ஏனென்றால் இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, இவன் வருவான், இவன் வரமாட்டான், இவன் வந்து நராதமா, இவன் வரமாட்டான், இவன் சுக்ரித்தனாஸ், இவன் வருவான், இவன் துஷ்கிரித்தனாஸ் வரமாட்டான். So Krishna is discriminating, but a devotee நராதமானாலும் சரி, நராதம இல்லைன்னாலும் சரி, மூடர்கள் இருந்தாலும் சரி, மூடர்கள் இல்லைனாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, என் பகவான் கிருஷ்ணரின் புகழ் அவனை சேர வேண்டும், அவனை நாட வேண்டும். சோ ஜகாய்மாதா இருக்கும் பொழுது நித்யானந்த பிரபு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து கடவுள் நாமம் கிருஷ்ண நாமத்தை நீ சொல்லணும் அப்படின்ற. அதற்கு ஜகாய்மாதா என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய மலர் செடி கொண்டுள்ள அந்த பாத்திரத்தை எடுத்து மண்டையில் உடைத்து விடுறார்கள். நித்யானந்த பிரபுக்கு ரத்தம் ஊத்து. பொங்கி எழுந்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் வராரு. எதற்காக? இந்த ஜகாய் மாதையை துவம்சம் செய்வதற்காக சுதர்ஷன் சக்கரத்தை ஏவுகிறார். அப்ப நித்யானந்த பிரபு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ஜகாய் மாதாயை அழிக்கணும்னா கலியுகத்துல எல்லாரையும் அழிக்கணும். ஏன்னா கலியுகத்துல எல்லாருமே ஜகாய் மாதாய் தான், யாருக்கும் நல்ல குணம் கிடையாது. சோ அவர்களோட மனதில் இருக்கக்கூடிய அந்த தீய குணத்தை அழிக்கணும் தவிர அவர்களை அழிக்க கூடாது. இது ஜீசஸ் என்ன சொல்றாங்கன்னா, hate the disease, not the diseased. மனதில் இருக்கக்கூடிய காமம், லோபம், மத்சரியம், கோபம், இந்த கீழ் குணத்தை நாம் அழிக்க வேண்டும். We have to kill the demonic mentality, not the demon. சோ நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தனமான குணங்கள் அதை அழிக்க வேண்டும் தவிர ஜீவாவை அழிக்க முடியாது. அதனால் நாம சங்கீர்த்தனத்தை உங்கள் கருணை மூலமாக இந்த ஜீவா, இந்த ஜகாய் மாதையை முக்தி அடைய வேண்டும் அப்படின்ற நித்யானந்த பிரபு. சோ நித்யானந்த பிரபு வந்து காஸ்லெஸ் மர்சி, காரணமே இல்லாத கருணையை தருகிறார். சோ ஒரு கட்டத்துல கிருஷ்ணர் வந்து இவங்க எல்லாம் வர முடியாதுன்னு சொன்னாலும் கூட கிருஷ்ணர் பக்தர்கள் வந்து இல்ல எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதே போல் நம்மளும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். பகவத்கீதா எல்லாருக்கும் கொடுக்கணும். பகவத்கீதாவோட அறிவு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும். இவங்களுக்கு தான் தருவேன், இவங்களுக்கு தான் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. எந்த ஒரு தகுதியும் பார்க்காமல் நராதமா நரோத்தமா யாரானாலும் சரி எல்லாருக்கும் கொடுக்கணும். உபரிஷ் பிரபு கேள்வி. உபரிஷ் பிரபு கை தூக்கி இருக்கீங்க, கேள்வி இருக்கா? எஸ் பிரபு, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. நாமத்துக்கு எதிரான பற்று குற்றங்கள்ல அந்த நாமத்துக்கு எதிரான பற்று குற்றங்கள்ல பிரபு நான் ஒன்று இருக்குது ஒரு இந்த நம்பிக்கை இல்லாதாக்களுக்கு சொல்லக்கூடாது. இதுல நாங்க என்னென்ன கண்டுபிடிச்சு கொள்றது? நம்பிக்கை உள்ளாங்க, நம்பிக்கை இல்லாதாக்கள் சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் ஊட்டணும் சாப்பாடு. ஓகேங்களா? எந்த குழந்தைக்கு அதிகமா ஊட்டுவீங்க? சாப்பிடாத குழந்தைக்கு. சாப்பிடாத குழந்தைக்கு அது கக்கிடுமே. சாப்பிட வைக்கணும்னா நிறைய கொடுக்கணும், இல்ல சாப்பிட குழந்தைக்கு கொடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் கொடுக்குறீங்க, திருப்பி 2வது ஸ்பூன் எந்த குழந்தைக்கு கொடுப்பீங்க? யாரு கேக்குறாங்களோ, யாரு கேக்குறாங்களோ, யாரு ஆர்வம் காட்டுறாங்களோ, யாருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் எனக்கு வேணும் சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு அதிகமா கொடுப்பீங்க.
இல்லைங்களா? எஸ் பிரபு. அந்த மாதிரிதான் ஆன்மீகம். எல்லாருக்கும் ஆன்மீக பசி உண்டு. சோ முதல்ல நம்மளுக்கு சாம்பிள் கொடுக்குறோம். நம்ம ஹரிநாம் போறோம், பகவத்கீதா கொடுக்குறோம், கிருஷ்ணரை பத்தி பேசுறோம். ஆர்வம் உள்ளவர்கள் கேள்வி கேட்பார்கள். அடுத்தது எப்ப நடக்கும், அடுத்தது எப்ப வரலாம், பிரசாதம் எப்ப கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி மக்களுக்கு இன்னும் அதிகமா தரணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? தேங்க்யூ பிரபு, நன்றி, புரிஞ்சிச்சு. சோ இப்ப வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்ப வந்து நம்ம மாய அப்ரகிருத ஞானம், மாயினால் அறிவை கவரப்பட்டவர்கள், இது 3வது கேட்டகரி. இது இன்னும் முடியல இந்த வசனம். சோ வந்து ஒரு பக்தனின் கருணை வந்து மிக சிறந்தது. சோ உதாரணம் வந்து பிரபுபாத். சோ பிரபுபாத் வந்து 1965 வந்து நியூயார்க் மாநகரத்துக்கு போறாரு. நியூயார்க் மாநகரத்துல போயிட்டு அங்க இருக்க பேக் பேக்கர்ஸ், அங்க இருக்க வந்து ஒரு மேன்ஷன், அங்க இருக்க மக்கள் எல்லாரும் வந்து ஒரு தகுதியும் கிடையாது. ஆன்மீகத்துக்கு கிருஷ்ணரே யாரும் தெரியாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து கிருஷ்ண உணர்வை வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட அவங்க வந்து ஒரு மூடர்கள் மற்றும் நராதமர்கள் அந்த காலகட்டத்துல. ஆனா கருணை என்பது வந்து தகுதி பார்த்து வர்றது கிடையாது. கருணை, புரியுதுங்களா? கம்பேஷன் doesn't come according to qualification of the person. Compassion naturally come. அதுதான் ஒரு சாதுவின் இதயம். ஒரு சாது வந்து ஒரு ஆறு வழியா போறாங்க. அப்ப வந்து ஒரு 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 தேள் வந்து அந்த தண்ணியில விழுந்தது. சோ வந்து அந்த அந்த சாது அதை பார்த்தவொடனே அந்த தேளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கையை விடுறாரு. கையை விட்டு தூக்கும் பொழுது அந்த தேள் வந்து அவர் கையை கொட்டிடுது. அந்த கொட்டின வழியில வந்து திருப்பி அந்த தேளை தண்ணியில விட்டுறாரு. திருப்பி வந்து தண்ணியில இருந்து தூக்குறாரு. இது மாதிரி பார்த்தோன்னே இன்னொருத்தர் வந்து பாக்குறாரு. இதை பார்த்துட்டு உடனே அந்த சாது கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா, ஏன் ஏன் முனிவரே, எதற்காக நீங்க வந்து அந்த தேள்கிட்ட இருந்து கொட்டு வாங்கிக்கிறீங்க? அந்த தேளோட குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அந்த தேளோட குணம் வந்து யார் வந்தாலும் கொட்டுவது. அது தேளோட குணம். அதை தெரிந்து நீங்க எதுக்கு கையை விட்டு காப்பாத்தணும்னு பாக்குறீங்க அப்படின்னு. சோ அப்ப அந்த முனிவர் சொல்றாரு, அந்த தேளோட குணம் வந்து கொட்டுவது, என்னோட குணம் வந்து கருணை காட்டுவது. எப்படி அந்த தேள் அதோட குணத்தை விடவில்லையோ, அதே போல் என் குணத்தை என்னால் மாற்ற முடியாதுன்றார். சோ அது போல் வந்து அந்த ஒரு ஆன்மீகம் பயிலும் பொழுது, ஆன்மீகத்தை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது தானாகவே இதயத்தில் கருணை வந்துவிடும். தானாகவே இதயத்தில் கருணை வந்துவிடும். அந்த கருணையின் வெளிப்பாடுதான் பிரச்சாரம். ஒரு மகாத்மா, ஒரு சாதுவின் கருணையின் வெளிப்பாடுதான் ஒரு பிரச்சாரம். எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லாருக்கும் இந்த பர உபகாரம், நல்லது செய்யணும். அது வந்து கத்துக்க முடியாது. அது வந்து ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கத்து தர மாட்டாங்க. எப்படி கம்பேஷனா இருக்கணும், எப்படி மத்தவங்களுக்கு உதவணும், எப்படி வந்து நல்லது பண்ணணும், மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணணும், அது வந்து இயல்பா வரக்கூடியது. அது வந்து டியூஷன் வச்சு கிளாஸ் வச்சு எடுத்தாலும் வராது. அது எப்போ வரும்னா, இதயத்தில் பக்தி வரும் பொழுது, when you have devotion in the heart, all the good qualities will manifest in the person. All the good qualities of the demigod will manifest in a person who is performing devotional service. இது வந்து பாகவதம். சுரகுணானா சுரானா அசுரா, சுரானா தேவர்கள், அசுரானா வந்து அரக்கர்கள். சுரகுணம் வந்து ஒரு மனித இதயத்தில் தானாகவே சுரக்கும். யாருக்கு? எங்க பக்தி இருக்கும். இந்த பேராகிராஃப் படிங்க. பாகவத தர்மத்தை பக்தரின் செயல்களை பரப்புவதில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளின் செய்தியை அடக்கத்துடன் கேட்க வேண்டும் என்று மக்களிடம் பரிந்துரைக்கிறார். இந்த செய்தியின் சாரம், பகவத்கீதை மனிதரில் கடைநிலையைச் சேர்ந்தோரும் பணிவுடன் கேட்பதன் மூலமாக விடுதலை பெற முடியும்.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவர்கள் இச்செய்திகளை காது கொடுத்து கேட்கவே மறுக்கும் போது பரம புருஷரின் விருப்பத்திற்கேற்ப சரணடைவதை பற்றி என்ன சொல்ல முடியும்? மனித சமூகத்தின் கடைநிலையோராகிய நராதமர்கள் மனிதனின் முக்கிய கடமையினை விருப்பத்துடன் அலட்சியப்படுத்துகின்றனர். செவி கொடுத்து கேட்பது, அந்த செய்தியின் சாரம் பகவத்கீதை மனிதரின் கடைநிலையை சேர்ந்தோரும் பணிவுடன் கேட்பதன் மூலமாக விடுதலை பெற முடியும். பக்குவம், மனப்பக்குவம், ஆட்டிடியூட் பத்தி பேசுறாங்க. பணிவுடன் கேட்பது, செவி கொடுத்து பணிவுடன் கேட்பது. டைம் இருக்கா? இல்ல சார், பகவத்கீதா கிளாஸ் வரீங்களா? வரமாட்டேன். நான் சீரியல் பார்ப்பேன், நான் படம் பார்ப்பேன், நான் பாட்டு கேட்பேன், நான் பிக் பாஸ் பார்ப்பேன், எது வேணா பண்ணுவேன். ஆனா பகவத்கீதா கேட்க மாட்டேன். சோ துரதிர்ஷ்டம், கலியுகத்தின் துரதிர்ஷ்டம், மனிதனின் கடைநிலை சேர்ந்தோரும் பணிவுடன் கேட்பதன் மூலமாக விடுதலை பெற முடியும். விடுதலை பெற முடியும், உடலிலிருந்து விடுதலை பெற முடியும், மோட்சம் அடைய முடியும். ஆனா இன்ட்ரெஸ்ட், எனக்கு உடல் தேவை, இந்த உடல் நிரந்தரமாக தேவை. சாரி, முடியாது. இந்த உடலை நிரந்தரமா வச்சுக்க முடியாது. இது ஒரு வாடகை வீடு மாதிரி. லீஸ் முடிஞ்சோடனே அமுச்சு விட்டுருவாங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உடல். முடியாது. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், அவ்வளவுதான், முடிஞ்சது. வாடகை முடிஞ்சது, வீட்டை காலி பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவுக்கு என்னதான் பொருத்தமான அம்சமான அழகான உடல் இருந்தாலும் கூட இந்த உடல் நிரந்தரம் அல்ல. ஜீர்ணிக்க முடியாத கசப்பான உண்மை. ஆனா மக்களுக்கு எனக்கு ஆர்வம் இல்லை, காது கொடுக்க முடியாது, டைம் இல்லை. பரமபுருஷரின் விருப்பத்திற்கேற்ப சரணடைவதை பற்றி என்ன சொல்ல முடியும்? காது கொடுத்து கேட்கவே நேரம் இல்லை, அப்புறம் எப்படி சரணடைவது? பரமபுருஷர் அடைவது பத்தி பேசினா எப்படி டைம் இருக்கும்? மனித சமூகத்தின் கடைநிலையாகி நராதமர்கள் மனிதனின் முக்கிய கடமையினை விருப்பத்துடன் அலட்சியப்படுத்துகின்றனர். முக்கிய கடமை செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் செல்ஃப் ரியலைசேஷன். அதுக்கு நேரம் இல்ல நான் மிருகமா பிராக்டிஸ் பண்றேன், மிருகம் மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்ப அடுத்த ஜென்மத்துல மிருகமா பிறப்போம், அவ்வளவுதான். அடுத்த வகை துஷ்கிருத்தனர்கள். படிங்க மாதாஜி. சோ இதை பாருங்க, இதை நம்ம படிக்க போறோம். மாயா அப்ரகித்த ஞானம் அடுத்த வகை, 3வது துஷ்டினர்கள். இதை படிப்போம், இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் கேள்வி கேட்பேன். ஓகே, கேளுங்க, சொல்லுங்க மாதாஜி. அடுத்த வகை துஷ்கிருத்தீனர்கள் மாயாபக்ஷ ஞானா எனப்படுகின்றனர். அதாவது ஜட சக்தியான மாயையின் தாக்கத்தினால் தங்களின் மேன்மையான அறிவை இழந்தவர்கள் என்று பொருள். இவர்கள் பெரும்பாலும் கல்வி அறிவுடைய மாபெரும் தத்துவ ஞானிகள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், விஞ்ஞானிகள் முதலானோர். ஆனால் மாயையின் தவறான வழிநடத்தலால் இவர்கள் பரம புருஷருக்கு கீழ்ப்படிவதில்லை. தற்காலத்தில் மாயாபக்ஷ ஞானிகளின் பலர் பகவத்கீதையை படித்த பண்டிதர்களுக்கு மத்தியிலும் உள்ளனர். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பது எளிமையான சாதாரண மொழியில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அவருக்கு சமமானோரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. மனித சமுதாயத்தின் மூல தந்தையாகிய பிரம்மனின் தந்தையான அவர் குறிப்பிடப்பட்டுள்ளார். உண்மையில் பிரம்மனின் தந்தை மட்டுமல்ல, எல்லா உயிர்களின் தந்தையும் ஸ்ரீ கிருஷ்ணரே என்று கூறப்பட்டுள்ளது. அவரே அருவ பிரம்மனுக்கும் பரமாத்மாவிற்கும் மூலம். எல்லா இடங்களிலும் இருக்கும் பரமாத்மா அவரது விரிவாங்கமே. அவரே எல்லாவற்றிற்கும் மூலம் என்பதால் ஒவ்வொருவரும் அவரது தாமரை திருவடிகளில் சரணடையுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்தகைய தெளிவான கூற்றுக்களுக்கு மத்தியில் மாயாயாகிருஷ்ட ஞானிகள் முழுமுதற் கடவுளின் வியக்தித்துவத்தை ஏளனம் செய்து அவரையும் ஒரு சாதாரண மனிதனாக கருதுகின்றனர்.
மனித வாழ்வின் அற்புத ரூபம் பரமபுருஷ பகவானின் நித்தியமான திவ்ய ரூபத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் அறியார்கள். சோ யார் இந்த மாய அப்ரகிருத்த ஞானா? ஹரே கிருஷ்ணா. மேன்மையான அறிவை இழந்தவர்கள் பிரபு. மேன்மையான அறிவை இழந்தவர்கள். ஓகே, என்ன மாதிரியான அறிவை இழந்தவர்கள்? சோ இந்த மாயா அப்ரகிருத்த ஞானா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம போன இதுல மூடர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை. அப்புறம் இந்த நராதமர்களுக்கு வந்து பொறுத்தவரையும் கீழ்நடையோர் மக்கள் அவங்களுக்கு வந்து வேற. இந்த மாயா அப்ரகிருத்த ஞானம்னா நாலேஜ் ஸ்டோலன் பை இலூஷன். இந்த கேட்டகரி வந்து அதிகமா படிச்சவங்க, அதிகமான நாலேஜ்னா சயின்டிஸ்ட், போயட்டு, விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், ஜடசக்தியான மாயையின் தாக்கத்தினால் தங்களின் மேன்மையான அறிவை இழந்தவர்கள் என்று பொருள். இவர்கள் பெரும்பாலும் கல்வி அறிவுடைய மாபெரும் தத்துவஞானிகள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், விஞ்ஞானிகள் போன்றார். ஆனால் மாயையின் தவறான வழி நடத்ததால் இவர்கள் பரம புருஷருக்கு கீழ்ப்படுவதில்லை. அதாவது வந்து ஒரு சக்திமான் கிட்ட இருந்து சக்தி வருது. ஒரு எனர்ஜி இஸ் கமிங் ஃப்ரம் எனர்ஜெட்டிக். இல்லைன்னா இன்னொரு உண்மை லக்ஷ்மி நாராயணன் வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் லக்ஷ்மி வேணும், ஆனா நாராயணன் தேவையில்லை. எல்லாருக்கும் சக்தி வேணும், ஆனா சக்திமான் தேவையில்லை. எல்லாருக்கும் எனர்ஜி வேணும், ஆனா எனர்ஜெட்டிக் பர்சன் தேவையில்லை. சோ இந்த சயின்டிஸ்ட், இந்த பெரிய தத்துவவாதிகள், இந்த இலக்கியம் விஞ்ஞானிகள் அனைவருக்கும் எனர்ஜி, சக்தி மேல் அபார நம்பிக்கை. நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து வகையான சக்திகள், பூவில் இருக்க சக்திகள், பூமியில இருக்க சக்திகள், கதிரொலிகள், ரேடியேஷன், ஃப்ரீக்வன்சி, எல்லாமே வந்து உங்களுக்கு வியப்படுகிறது. ஓ, வித் எனர்ஜி வி கேன் ப்ரொடியூஸ் திஸ் தட், அந்த மாதிரி நிறைய பேசுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம், காரண குணசங்கஸ்ய, காரணத்தின் யாரு? சர்வ காரணம். இந்த சக்தி எங்கிருந்து வருது? சூரியன் ஒளி மேல ஆர்வம், ஆனா சூரியன் வந்து எங்கிருந்து வந்து அது தெரியாது. Sun is a source of life. Yes, where does the sun come from? From Big Bang. So இந்த மாதிரியான மாயினால் அந்த பின்னாடி இருக்க அந்த த்ரெட் நம்ம பார்த்தோம்ல, 7வது அத்தியாயம், இதே அத்தியாயத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மத பரத்தரம் நன்யத் கிஞ்சித் தனஞ்சயா சூத்ரே மணிகனைவா. அந்த பேர்லாம் இருக்கு, ஆனா அந்த பேர்லுக்கு உள்ள இருக்க அந்த த்ரெட் இவங்களால பார்க்க முடியல. சோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து சாதாரண ஒரு மனிதன்பா, அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன், அவர் எல்லாரையும் ஏமாத்துறாரு. He is a mystic person, he is a historical person, he is a normal person, he is a politician, he is a leader, but he is God. No, he is not God. Energy is God. So இந்த மாதிரி மாயினால் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதன் போல் பார்க்கிறார்கள். குரு சீட பரம்பரையில் வராத மாய அப்ரகிருத்த ஞானிகளால்
விளக்கம் அளிக்கப்பட்ட கீதையின் அங்கீகாரமற்ற கருத்துரைகள் ஆன்மீக உணவு பாதையின் தடைக்கற்களாகும். மயக்கத்தில் உள்ள இந்த கருத்துரைகளாளர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைவதில்லை, சரணடையுமாறு மற்றவர்களை அறிவுறுத்துவதும் இல்லை. சோ இந்த மாயா அப்ரகித்த ஞானிகள் கிருஷ்ணர் மேல் ஆர்வம் இல்லை, கிருஷ்ணர் மேல் சரணடைவதில்லை, ஆனால் கிருஷ்ணரிடந்து வருகின்ற சக்திகள் மேல் ஆர்வம் உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு, தேவை உண்டு. ஏன் இந்த குழப்பம்? குரு சீட பரம்பரையில் வராத காரணத்தினால். சோ ஆன்மீக அறிவு பெறுவது ரொம்ப அரிது. ஒரு மனிதன், ஒரு ஜீவா ஈரேழு உலகத்தில் பிரம்மாண்டத்தில் அலைகின்ற பொழுது ஒரு ஆன்மீக அறிவு வருவது ரொம்ப 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 அற்புதம், அதிர்ஷ்டம் மற்றும் சிரமமான ஒரு விஷயம் இல்லைங்களா? நிறைய ஜீவாக்கள் நம்ம பாக்குறோம், பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஜீவாக்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. மனித ரூபத்தில், மிருக ரூபத்தில், கிருமி ரூபத்தில், பறவை ரூபத்தில், அனைத்து ரூபத்திலும், அனைத்து வகையிலும், அனைத்து வடிவத்திலும் இந்த ஜீவாக்கள் இந்த அலைந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஜீவாக்களுக்கு ஏதேனும் சந்தர்ப்பத்தினால், ஒரு அதிர்ஷ்டம்னால் ஒரு ஆன்மீக அறிவு கிடைக்கிறது. அதற்கு மேல் மிக 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 அற்புதம், அதிர்ஷ்டம் என்றால் சீட பரம்பரையில் வருகின்ற அந்த ஆன்மீக அறிவு. இப்ப ஆன்மீகம் நிறைய இடத்துல கிடைக்கும். ஒரு மார்க்கெட் மாதிரி கூகுள்ல இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு, எல்லாம் இருக்கு. பகவத்கீதா 700 வருஷம் இருக்கு. ஆனா எவ்வளவு அளவுக்கு நம்ம ஆன்மீக அறிவு பெறுகின்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் எங்கிருந்து வருகிறது. ஒரு படிப்பு படிக்கும் பொழுது, ஒரு பாட புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த பாட புத்தகம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்று பார்க்கின்றோம். அது சரியான ஒரு தரமான ஒரு சரியான பல்கலைக்கழகத்திலிருந்து வருகிறதா என்று பார்க்கிறோம். டிகிரி சர்டிபிகேட் பாக்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டி சீல் ஒரிஜினலா இருக்கா வெரிஃபை பண்றோம். ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா, கவர்மெண்ட் சீல் இருக்கா, நோட்டரி சர்டிபிகேட் இருக்கா, இதெல்லாம் பாக்குறோம். ஏன்? அது ஒரு தாள் தானே, ஒரு பேப்பர் தானே? இல்ல, ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ். அது சாதாரண பேப்பர் அல்ல, அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ். ஒரு ரூபா நோட்டு 100 ரூபாய், அதுவும் ஒரு காகிதம் தான். அந்த காகிதத்துக்கு இந்த காகிதத்துக்கு என்ன இல்ல, இது ரிசர்வ் வங்கி. பணம் என்றது இந்த ரிசர்வ் வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காகிதம். அது அந்த அங்கீகரிக்கிறதுனால் அதோட விலை மதிக்காத ஒரு 100 ரூபாய் 10 ரூபாயாக மாறுகிறது. அது ஒரு காகிதம் அல்ல, ஏனென்றால் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காகிதம். அதே போல் அறிவு, ஆன்மீக அறிவு எங்க பெறுகிறோம் என்பதை எவ்வளவு அளவுக்கு நம்ம அதிர்ஷ்டப்படுறோமோ அதே போல் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முழுமையான ஒரு போனஃபைடு, ஒரு ஆத்தரைஸ்டு சோர்ஸ்ல இருந்து அந்த நாலேஜ் வருதா? பகவத்கீதா எவ்வளவு பகவத்கீதா இருக்கு, நம்ம போய் பகவத்கீதா எவ்வளவு வருஷம் எவ்வளவு இருக்கு. ஆனா அது சீட பரம்பரையில் வருகின்ற ஒரு உண்மையான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிவா? அது முக்கியம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிடுவோம். என்ன ஆயிடுவோம்? மாயா அப்ரகித்த ஞானா. பகவத்கீதா படிப்போம், ஆனா உண்மையான அர்த்தம் ஏறாது மண்டையில. சோ அங்க பிரச்சனை ஆயிடும், ஆன்மீகம் குழப்பமாகும். தெளிவான ஒரு இலக்கு மனதில் இருக்காது. கடவுள் யார் என்ற ஒரு விளக்கம் தர முடியாது. உன்னோட ஆன்மீக பாதையின் இலக்கு என்ன என்று சொல்ல முடியாது. நீ எங்கு இருக்கிறாய் என்று விளக்க முடியாது. சோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருப்போம். ஆனா நான் ஒரு ஆன்மீகவாதி. ஏதாவது கேள்வி இருக்கா? Anyone, any question? அடுத்து நான்காவது துரதிர்ஷ்டவாதிகள் என்னது? துஸ்திருத்தனரின் இறுதி இனம். படிக்க மாட்டது.
துஷ்கிருத்தரின் இறுதி இனம் ஆசார பாவம் ஆஸ்ரித, அசுரம் அதாவது அசுரம் பாவம் ஆஸ்ரிதா. அசுரம் பாவம் ஆஸ்ரித, அதாவது அசுர கொள்கைகளை உடையவர்கள். இத்தகையினர் வெளிப்படையான நாத்திகர்கள். இவர்களில் சிலர் முழுமுதற் கடவுள் ஜட உலகில் வருவது அசாத்தியம் என்று வாதிடுகின்றனர். ஆனால் ஏன் அது அசாத்தியம் என்பதற்கு சரியான காரணம் கொடுக்க முடிவதில்லை. இன்னும் சிலர் கிருஷ்ணரை அர்வ பிரம்மனுக்கு கீழ்ப்பட்டவராக ஆக்குகின்றனர். கீதையிலோ இதற்கு நேர்மாறாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் பொறாமை கொண்டுள்ள நாத்திகன் தனது மூளை எனும் தொழிற்சாலையில் தயாரான எண்ணற்ற போலி அவதாரங்களை காண்பிப்பான். முழுமுதற் கடவுளை எதிர்த்து பேசுவதையே தனது வாழ்வின் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ள இத்தகு நபர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைய முடியாது. தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஸ்ரீ ஜமுனாச்சாரியார் ஆளவந்தார், எம்பெருமானே, உமது குணம், ரூபம், லீலைகள் அசாதாரணமாக உள்ள போதிலும் சத்வகுணத்தை சார்ந்த எல்லா சாஸ்திரங்களிலும் உமது வியக்தித்துவம் உறுதி செய்யப்பட்டிருந்தும் தமது தெய்வீக குணங்களினாலும் திவ்யமான அறிவின் ஆழத்தினாலும் புகழ்பெற்று விளங்கும் ஆச்சாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தும் நாத்திக கொள்கையை உடையவர்கள் உம்மை புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறார். எனவே முழு முட்டாள்கள், மனிதரில் கடைநிலையோர், மாயையால் அறிவிழந்தவர்கள், நாத்திக கொள்கையாளர்கள் ஆகியோர் மேலே கூறப்பட்டபடி எல்லா சாஸ்திர அறிவுரைகளும் அதிகாரிகளின் உபதேசங்களும் இருந்தும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைவதில்லை. சோ இங்க வந்து இந்த அசுரம் பாவம் ஆசிரிதா, இந்த மாதிரியான மக்கள் வந்து அவுட் அண்ட் அவுட் ரைட் நாத்திகவாதிகள், ஏத்திஸ்ட், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற மக்கள். ஆனா இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவதாரங்கள், தொழிற்சாலையில் தயாரான, தனது மூளை என்னும் தொழிற்சாலையில் தயாரான எண்ணற்ற போலி அவதாரங்கள். ஃபர்ஸ்ட் போலி அவதாரங்கள்னா, நான் தூங்கி நிற்பேன், ஒரு நாள் நைட்டு நான் கனவுல வந்து யோசிப்பேன், நான் கடவுள், நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணேன், நான் தான் கடவுள், நான் விஷ்ணு, நான் கிருஷ்ணர், நான் கல்கி, இந்த மாதிரியான போலி அவதாரங்கள். ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவோ பகவானோ ஆக முடியாது. அது மாய வலையில் சிக்கப்பட்ட ஒரு ஜீவாத்மான்ற ஒரு அர்த்தம். ஜீவாத்மா பரமாத்மாவோ பகவானோ ஆக முடியாது. சோ அது ஒரு வகை போலி அவதாரங்கள். இது வந்து அசுரம் பாவம் ஆசிரிதா. நெக்ஸ்ட் வந்து மாயவாதிகள். மாயவாதிகள்னா வந்து பிரம்மன் வந்து பகவான் கிருஷ்ணரை விட உயர்ந்தது, பிரம்மனே எல்லாம், அகம் பிரம்மாஸ்மி, அனைத்தும் பிரம்மனே. இது வந்து ரெண்டாவது. மூன்றாவது பாத்தீங்கன்னா வெளிப்படையான நாத்திகர்கள். தென்னிந்தியாவை சேர்ந்த ஸ்ரீ யமுனாச்சாரியர், எம்பெருமானே, உமது குணம், ரூபம், லீலைகள் அசாதாரணமாக உள்ள போதிலும் சத்துவ குணத்தை சார்ந்த எல்லா சாஸ்திரங்களிலும் உமது வியக்கத்துவம் உறுதி செய்யப்பட்டிருந்ததும் தமது தெய்வீக குணங்களினாலும் திவ்யமான அறிவின் ஆழத்தினாலும் புகழ்பெற்ற விளங்கும் ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்ததும் நாத்திக கொள்கையை உடையவர்கள் உம்மை புரிந்து கொள்ள முடியாது. என்னதான் நிறைய ஆச்சாரியர்கள், புத்தகங்கள், சாஸ்திரங்கள் அனைத்திலும் கிருஷ்ணர் கடவுள், கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், ஸ்ரீ பகவான் வாச்சா எல்லாம் போட்டிருந்தாலும் இந்த நாத்திக குணத்தில் இருந்தால் ஏத்துக்க முடியாது. ஏத்திஸ்டிக் மென்டல் ஆட்டிடியூட். சோ நான்கு வகையான மக்கள் யாரு? துஷ்கிருத்தனர்கள்.
இந்த துஷ்கிருத்தினர்கள் யார் யார்? 4 வகை. முட்டாள்கள், முட்டாள்கள், மூடர்கள். இரண்டாவது மனிதரில் கடைநிலையோ. மனிதரின் கடைநிலையோ அப்படின்னா நராதமர்கள. அதுக்கப்புறம் whose knowledge is stolen by illusion. மாயா அப்ரகித்த ஞானம். இது வந்து ஓகே. அதுக்கப்புறம் 4வது யாரு? நாஸ்திக கொள்கையாளர் பிரபு. நாஸ்திகர். அசுரம் பாவம் ஆசிரிதர். ஃபர்ஸ்ட் வந்து மூடர்கள், 2வது நராதமர்கள், 3வது மாயா அப்ரகித்த ஞானம், 4வது அசுரம் பாவம் ஆசிரிதர். மூடர்கள் வந்து முட்டாள்கள், கழுதை போல் வேலை செய்கின்ற உதாரணம் கொடுத்திருக்காங்க. நராதமர்களுக்கு வந்து அன்சிவிலைஸ்ட். 3வது வந்து அறிவை பறிகொடுத்தவர்கள், மாயையினால் அறிவை பறிகொடுத்தவர்கள். 4வது நாத்திகவாதிகள். இந்த 4 பேரும் வந்து சரணடைய மாட்டார்கள் அப்படின்னு. என்னதான் 4 பேர் சரணடைய மாட்டார்கள் என்று சொன்னாலும் கூட அங்க வந்து பொருளுரையில வந்து பகவத்கீதா பொருளுரை, அந்த 2வது நராதமர்கள் என்ற பொருளுரை, அதுல வந்து பக்தரின் கருணை வந்து பகவான் கருணை விட மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. So discrimination is not there in terms of giving mercy to people. So அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்ப அடுத்தது வந்து கிருஷ்ணன் என்ன சொல்ல போறான்னா, 4 வகையான மக்கள் வந்து என்னிடம் சரணடைவார்கள் அப்படின்றார். சோ ஃபர்ஸ்ட் வந்து 4 வகையான மக்கள் வந்து சரணடை மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப வந்து 4 வகையான மக்கள் வந்து சரணடைவார்கள் அப்படின்றார். சுக்ரித்தனஸ், இவங்க பேர் வந்து சுக்ரித்தனஸ். அது வந்து துஷ்கிருத்தினர்கள். இப்ப வந்து சுக்ரித்தனர்கள். இது வந்து 7.16. சோ நம்ம ஷேர் பண்ணலாம், அதை படிக்க போறோம். 16. சத்துர்வித பஜந்தே மாம் ஜன சுக்ரித்தனோ அர்ஜுனா அர்த்தோ ஜிக்னாஷு அர்த்தார்த்தி ஞானின சபா. இப்போ மொழிபெயர்ப்பு. பரதர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். 4 வகையான மக்கள் வந்து எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயரற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூர்ணத்தின் அறிவை தேடுபவோர் என்பவர் ஆவார்கள். டிஸ்ட்ரெஸ், மனிதர்கள் துக்கம், துயரம் வரும் பொழுது கடவுளை நாடுகிறார்கள், துக்கம் வரும்போது கடவுளை நாடுகிறார்கள். செல்வத்தை விரும்புவோர், ஏதோ தேவை இருக்கிறது மனிதனுக்கு, ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. அது பணமா இருக்கலாம், அது உறவா இருக்கலாம், அது சொந்தமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த தேவை வரும் பொழுது நம் கடவுளை நாடுகிறோம். அதுக்கப்புறம் கேள்வியுடைய இன்குசிட்டிவ், குழப்பம், புரியல, புரிஞ்சுக்கணும், எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, வாழ்க்கைனா என்ன, பிரச்சனை ஏன் வருது, இந்த மாதிரியான கேள்விகள், பொதுவான வாழ்க்கை தத்துவத்தை பற்றியும் கேள்வி, ஆன்மீகத்தை பற்றியும் கேள்விகள், அவர்கள் வந்து கடவுளினார். பூர்ணத்தின் அறிவை, கடவுள்னா யாரு, கடவுள் இருக்காரா இல்லையா, அப்படி இருந்தான்னா அவரு பேர் என்ன, அவர் எங்க இருக்காரு, அவர் எப்படி இருப்பாரு, அவரோட உறவு என்ன, அவரோட சொந்த பந்தம் என்ன, அவர் எந்த மாதிரியான செயல்கள் பண்றாரு, அவரோட குணம் என்ன, அவரோட ரூபம் என்ன, அவரோட நாமம் என்ன, இந்த மாதிரியான விஷயம் வந்து பூர்ணத்தின் அறிவை தேடுபவர் ஞானிகள். சோ அவங்க வந்து என்னை தேடி வருகிறார்கள் அப்படின்றாங்க. சோ 99 விளக்காடுகள், இந்த 99% வந்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் துயரற்றோர். ஆன்மீகத்துக்கு ஏன் வரும், துக்கம், துயரம், பௌதிக ப்ராப்ளம், பௌதிக விஷயத்துல நிறைய கஷ்டம். பொருளுரை,
பொருளுரை பண்ணுங்க மாதாஜி. துஷ்டர்களுக்கு எதிர்மாறான நல்லோர் அறநெறிகளை பின்பற்றுவோர் சக்ருதினர் என்று அறியப்படுகின்றனர். சாஸ்திரங்களின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் இவர்கள் நீதி மற்றும் சமூக சட்டங்களை கடைபிடித்து பெரும்பாலும் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி செய்பவர்கள் ஆவர். இவர்களில் 4 வகையினர் உண்டு. துயரத்தில் இருப்போர், பணத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரண உண்மையின் அறிவை தேடுவோர். பல்வேறு சூழ்நிலையின் காரணத்தினால் இத்தகையோர் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டாற்ற வருகின்றனர். தங்களது பக்தி தொண்டின் மூலம் சில விருப்பங்களை பூர்த்தி செய்ய விரும்புவதால் இவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. தூய பக்தி இங்க வந்து துஷ்டர்களுக்கு எதிர்மானவர் நல்லோர்கள், சுக்கிரித்தனர். சரி, ஏன் வந்து இங்க வந்து இது கொஞ்சம் புரிதல் தேவை. சுக்கிரித்தனர்கள் துஷ்டித்தனர்கள் பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு கஷ்டம் ஒரு துக்கம்னு வரும்பொழுது அவன் எங்க வேணா போலாம், எங்க வேணா போலாம். ஐ மீன் ஒரு டிஸ்ட்ரெஸ் ஒரு டிஸ்டர்ப் வரும்போது பொதுவா மக்கள் வந்து எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதை பொருள் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு தப்பான சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயத்தான். எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அந்த நோக்கம் வருகிறது, ஓகே கடவுள் கிட்ட போகணும்னு, அப்போ வந்து அவன் சுக்கிரித்தனா மாறினான். ஏனென்றால் பின்காலத்தில் செய்யக்கூடிய செயலினால் வரக்கூடிய புண்ணியங்கள், அந்த புண்ணியத்தினால வந்து அவனுக்கு வந்து அந்த ஒரு நோக்கம் வருகிறது, மன நோக்கம் வருகிறது. ஓ கஷ்டம்னா கடவுள் கிட்ட போகணும். சோ அந்த சுக்கிரித்தினா அந்த ஏதோ ஒரு அவனுக்கு அந்த சுக்கிருத்தி இருக்கு. சுக்கிருத்தினா வந்து நல்ல செயல். அதோட விளைவாக அந்த விளைவின் பாதிப்பு தான் வந்து அவனுக்கு வந்து கடவுள் கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, துக்கம் வருது. இல்லைன்னா மக்கள் வந்து ஏன் அப்போ வந்து துஷ்கிருத்தினர், இந்த மூடர்கள், நராதமர்கள், மாய அபிருத்த கியானா, அசுரம்பாவம் வாசித்த நாத்திகர்களுக்கு தான் கஷ்டமா இல்லையா வரும். அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டம் வரும்போது அவங்க வந்து கடவுளை எதிர்க்கிறார்கள். கடவுள் தான் என்ன வந்து இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து கடவுள் தேவையில்லை, நான் என் சக்தினால முடியும், நான் என்னோட பணம் பலத்தினால முடியும், என்னோட பினான்சியல் இதனால முடியும், என்னோட உறவுனால முடியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னால நான் பண்ண முடியும், என்னாலே பண்ண முடியும், நானே பண்ணி முடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. சோ அவங்க வந்து விலகி போறாங்க. சோ அந்த ஒரு சுக்கிரித்தினர் வந்து ஒரு கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் கிட்ட போகணுன்ற ஒரு எண்ணம் வருகிறது. அதனால அவங்க வந்து சுக்கிரித்தினர்கள். அந்த சுக்கிரித்தி பண்றதுனால வந்து அந்த ஒரு எண்ணம் வருகிறது. சோ ஏதோ ஒரு தேவைக்காக கடவுள் கிட்ட போறாங்க, தேவையை பூர்த்தி செய்வதற்காக. அது கஷ்டமோ நஷ்டமோ காசோ பணமோ உறவோ எது இருந்தாலும் சரி, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு நோக்கத்துக்காக உள்நோக்கத்துக்காக மோட்டிவேட்டட் டிவோஷனல் சர்வீஸ். நான் வந்து ஒரு செயல் பண்றேன், கிருஷ்ணா நான் உனக்கு இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறேன், எனக்கு வந்து பாஸ் ஆக்கி விட்டுரு. கிருஷ்ணா நான் வந்து உனக்கு வந்து அங்க பிரச்சனம் பண்றேன், எனக்கு இது பண்ணி விட்டுரு. கிருஷ்ணா நான் வந்து உனக்கு வந்து சுத்தி வர பிரகாரத்தை பரிக்கிரமா பண்றேன், எனக்கு இது பண்ணி விட்டுரு. இது நான் பண்றேன், நீ எனக்கு பண்ணு. நான் உனக்கு பண்றேன் ஏன்னா இது எனக்கு போயிடணும், நான் இது பண்றேன் ஏன்னா எனக்கு கஷ்டம் போயிடணும், இது பண்ண எனக்கு காசு வேணும், இது பண்ண நான் பாஸ் ஆகணும், இது. சோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு உள்நோக்கம், ஒரு பலநோக்கு செயலுக்காக பக்தி தொண்டை நாடுகிறார்கள். ஏதோ ஒரு எனக்கு பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பக்தி தொண்டு வரனால அவங்க வந்து தூய பக்தர்கள் இல்லை. அப்ப அந்த தூய பக்தர்கள்னா யாரு? அதுதான் இப்ப வந்து பொருளுரையில பார்க்க போறோம். அப்ப தூய பக்தர்கள்னா என்ன மாதிரியான ஒரு செயல் பண்றாங்க? படிங்க மாதிரி. தூய பக்தி தொண்டு ஜட இலாபத்திற்கான எவ்வித ஆசைகளும் இல்லாதது. பக்தி ரசாமிருத சிந்து தூய பக்தியினை பின்வருமாறு விவரிக்கின்றது. அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாணி அனாவிருத்தம் அனுகூலியேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். பரம புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எவ்வித இலாபத்தையும் எதிர்பார்க்காமல் பலநோக்கு செயல்கள், தத்துவ கற்பனைகள் ஏதுமின்றி திவ்யமான அன்புடன் தொண்டாற்ற வேண்டும். இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது. பக்தி தொண்டிற்கான முழுமுதற் கடவுளை அணுகும் இந்த 4 வித நபர்கள் தூய பக்தர்களின் உறவினால் தூய்மை அடைந்து தாங்களும் தூய பக்தராகி விடுகின்றனர்.
ஆனால் துஷ்டர்களை பொறுத்தவரையில் பக்தி தொண்டு அவர்களுக்கு மிகவும் கடினமானது. ஏனெனில் அவர்களது வாழ்க்கை ஆன்மீக நோக்கங்கள் அற்றதும் நெறியற்றதும் சுயநலம் மிக்கதுமாகும். ஆனால் அவர்களில் சிலரும் கூட தூய பக்தரது உறவை பெறும் நல் வாய்ப்பை பெற்றால் தூய பக்தராகி விட முடியும். சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பக்தி தொண்டை தொடங்கும் அந்த மனிதர்கள் சுக்கிரித்தனர்கள் தூய பக்தரின் உறவினால் அசோசியேஷன்னால அவங்களுக்கும் அந்த நோக்கம் மாறுகிறது. சோ இந்த தூய பக்தரின் பாத்தீங்கன்னா சாதகமான முறையில் எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பல நோக்கு செயல்கள் தத்துவ கற்பனைகள் ஏதுமின்றி திவ்யமான அன்புடன் தொண்டாற்ற வேண்டும், எந்த ஒரு லாபமும் இல்லாமல். அது எப்படி வரும்னா, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஆன்மீகத்துக்கு வரலாம். அது தூய்மையான ஒரு நோக்கம்னு ஒன்னும் அவசியம் இல்லை. எப்படி வேணா ஆன்மீகத்துக்கு வரலாம். ஆனா எப்படி முடிக்கிறோம் அதுதான் முக்கியம். How we are entering can be different reason with some motivational method, but how you are finishing the process of devotional service or spirituality, ஆன்மீகத்தை நம்ம எப்படி முடிக்கிறோம், அது நம்மளோட சேர்க்கையினால நம்மளோட சங்கத்தினால தூய்மை அடைகிறோம். தூய பக்தர்களின் சங்கத்தினால் நாம் தூய்மை அடைகிறோம். இது வெறும் சுக்கிரித்தனம் மட்டும் இல்ல, துஷ்டர்களும் தூய பக்தர்களின் சங்கத்தினால் சுத்தம் அடைகிறார்கள். மாதிரி பலநோக்கு செயல்களில் எப்போதும் மும்முரமாக இருப்போர் ஜட வாழ்வில் துன்பங்களை அடையும் போது கடவுளிடம் வருகின்றனர். அச்சமயத்தில் தூய பக்தருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இவர்களும் இறைவனின் பக்தர்கள் ஆகின்றனர். சில சமயங்களில் வாழ்வில் வெறுப்புற்றவர்கள் தூய பக்தருடன் உறவு கொண்டு கடவுளை பற்றி அறிவதில் ஆர்வம் கொள்கின்றனர். அதுபோல வரட்டு தத்துவவாதிகளும் தங்களது எல்லா அறிவு துறைகளிலும் வெறுப்புற்று சில சமயங்களில் கடவுளை பற்றி அறிய விரும்பி பக்தியுடன் தொண்டாற்றுவதற்காக முழுமுதற் கடவுளை வந்தடைகின்றனர். முழுமுதற் கடவுள் அல்லது அவரது தூய பக்தரின் கருணையினால் அருவ பிரம்மம் மற்றும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தினை கடந்து கடவுள் ஒரு நபர் என்ற கருத்திற்கு இவர்கள் உயர்வு பெறுகின்றனர். துன்பமுற்றவர், கேள்வியுற்றோர், அறிவை தேடுவோர், செல்வத்தை வேண்டுவோர் ஆகிய நால்வரும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஜட இலாபத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்ட பின் தூய பக்தர்கள் ஆகின்றனர். இத்தகு தூய நிலையை அடையாமல் பகவானது திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்கள் பலநோக்கு செயல்கள், பௌதிக அறிவை தேடும் எண்ணம் முதலியவற்றினால் களங்கத்துடன் வாழ்கின்றனர். எனவே தூய பக்தி தொண்டினை அடைவதற்கு முன் இந்த நிலைகளெல்லாம் கடந்தாக வேண்டும். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செயலை தொடங்கினாலும் கூட தூய பக்தர்களின் சங்கத்தினாலும் இதயம் தூய்மை அடைவதனாலும் தூய பக்தர்களாவது வாய்ப்பு உள்ளது. தூய பக்தருடன் உறவு கொண்டு கடவுளை பற்றி அறிவதில் ஆர்வம் கொள்கின்றனர். அதே போல் வரட்டு தத்துவவாதிகளும் தங்களது எல்லா அறிவு துறைகளிலும் வெறுப்புற்று சில சமயங்களில் கடவுளை பற்றி அறிவ விரும்பி பக்தியுடன் தொண்டாற்றுவதற்காக முழுமுதற் கடவுளை வந்தடைகின்றனர். சோ எல்லா வகையிலும் எந்த ஒரு வகையிலும் வந்தாலும் கூட அந்த தூய பக்தனின் சங்கத்தினால் தூய பக்தி நம்மளால் பண்ண முடியும். பலநோக்கு செயல் இல்லைன்னா ஒரு செயல் நோக்கத்துடன் செய்வதன் மூலமாக அது தூய பக்தி ஆவதில்லை. ஆனா தூய பக்தி ஆவதற்கு எந்த ஒரு தடங்களும் நமக்கு இல்லை. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ 4 வகையான மக்கள் கிருஷ்ணரை நாடுகிறார்கள். யார் அது? 7.16 4 வகையான மக்கள் கிருஷ்ணரை வணங்குகின்றனர், சரணடைகின்றனர். யாராவது 4 பேர்? துயருள்வோர் பிரபு, துயரத்தில் இருப்போர். கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. 2 பணத்தை விரும்புவோர், பணத்தை செல்வத்தை விரும்புவோர். 2 3
கேள்வியுடையோர். கேள்வியுடையோர், இன்குசிட்டிவ். 4 பூரண அறிவை தேடுவோர். பூர்ண அறிவை, கடவுள் யாரு என்றதை தேடுபவர். இந்த 4 பேரும் கிருஷ்ணன். இவங்கெல்லாம் தூய பக்தர்களா? இல்லை. ஏன் இல்லை? ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி வர்றாங்க, பின்பு பக்தர்கள் சங்கம் கிடைச்சால் அவங்க தூய பக்தர்களாக ஆகிவிடுவார்கள். வாய்ப்பு உண்டு. ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ காரணத்தோட நோக்கத்துடன் செயல்படுவதனால் அவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. ஆனா தூய பக்தர்களின் சங்கத்தினாலும் தூய பக்தரின் நம்ம கேட்கறதுனாலும் நம்ம வந்து பியூர் பக்தி பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து படிப்படியாக அந்த பலன் நோக்கு செயலில் இருந்து தூய பக்தியாக மாறுவது அப்படின்றது கிருஷ்ணர் சொல்ல போறாரு. அடுத்த வசனத்துல வந்து கிருஷ்ணன் என்ன சொல்ல போறாரு, இவங்க 4 பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த 4 பேரும் எனக்கு எப்படி, அவங்களை 4 பேரும் எனக்கு எப்படி அப்படின்றதும் சொல்ல போறாரு. ஸோ இந்த மாதிரியான 2 விஷயமும் அடுத்த 2-3 வருஷத்துல சொல்ல போறேன். நம்ம இப்ப பார்க்க போறதுல நம்ம இந்த 4 பேர் வரல, 4 பேர் வராங்க. இந்த 2 வசனம் பார்த்தோம். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த பதிவை இல்லைன்னா இப்பவே முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப பொதுவா துயருவோரை பத்தி நம்ம படிச்சோம். இப்ப நமக்கு தெரிஞ்சு சிலர் துயரும் போது நாங்க அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு வாங்க போய் கோயிலுக்கு போவோம், பகவத்கீதா படிப்புன்னு சொன்னா கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்ற மனநிலையிலே இல்லை. சோ அவங்களுக்கு அதுக்கான சுக்கிருதி இல்லையா, இல்ல அவங்க அதற்கு மறுப்பதற்கு காரணம் என்ன? இது வந்து நம்ம ஜென்ரலா சொல்ல முடியாது. ஜென்ரலைஸ்டா இப்ப வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. சோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து ஒரு வகையில நம்ம சொல்லலாம், ஓகே இமீடியட்டா கடவுள் கிட்ட வேணா ஓகே பண்ணலாம், நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுக்கலாம். பட் ஆனா வந்து எல்லா ஜீவாக்களும் ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி, அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து இப்ப வந்து டாக்டர் வந்து டயக்னைஸ் பண்ணிட்டு மெடிசன் கொடுக்கலாம். மெடிசன் எடுக்கிறது எடுக்காதது அவங்க இஷ்டம். சில பேர் மெடிசன் வாங்கி வீட்டிலே வச்சுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. ஸோ அது போல வந்து நம்ம வந்து நேரம், காலம், அப்புறம் பொருள், ஏவன் பொருள், டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டான நாலேஜ் கொடுக்கணும். ஸோ சொந்தக்காரங்க ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சண்டை பிரச்சனை, ஏதோ துக்கம்னாலும் நம்ம உடனே வந்து பகவத்கீதா கொடுக்க முடியாது. நம்ம வந்து அவங்க துக்கத்தில் நம்ம பங்கு எடுத்துக்க ஆகணும். We have to grieve with them. There is no doubt about it. But they will have a time where we can explain to them. That's not the time, but later we can explain to them how these things work. Because அந்த பிரச்சனை போது நம்ம வந்து ஒரு சிம்பத்திக், நம்ம எம்பத்தி காட்டலன்னா அப்புறம் வந்து we are not able to connect with them. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் மெடிசன், ஒரு எக்ஸ்பர்ட் சர்ஜன்னா பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை மாற்றணும். நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே மெடிசன் கொடுக்க முடியாது. எல்லாருக்குமே டிசீஸ் இருக்கு, ஒரு டிசீஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைல மாற்றணும். அவன் தான் எக்ஸ்பர்ட் சர்ஜன். அது போல நம்ம இந்த பகவத்கீதாவை வந்து கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலான்னு கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஒரே ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு துக்கம் வந்தா துக்கம் தான் வேணும், துக்கம் வந்துச்சா இந்த வாங்கிக்க பகவத்கீதா அப்படின்னு. ஸோ நம்ம துக்கம் வர்றதுக்காக மட்டுமே வெயிட் பண்ணி நம்ம வந்து பகவத்கீதா மெசேஜ் கொடுக்க முடியாது. சந்தோஷமா இருக்கும் போதும் கொடுக்கணும், அதுக்கும் நம்மளுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம வந்து கேஸ் பை கேஸா நம்ம கேஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம கொடுக்குற நம்ம சொந்தக்காரங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க, ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரையும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து அதை வந்து முறிச்சிக்க முடியாது. ஸோ அவங்கள வந்து அரவணைக்கணும், அதே சமயத்துல அவங்களுக்கு தெளிவான சித்தாந்தத்தை கரெக்டா கொடுக்கணும். ஸோ இது வந்து கேஸ் பை கேஸா ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எல்லா பிரச்சாரம் நம்ம பண்ணும்போது கூட we should not be attached to the result. ஸோ நம்ம வந்து இப்போ நான் சொல்றேன் நீ வந்து பகவத்கீதா படிக்கணும், நீ வந்து சாண்ட் பண்ணணும் அப்படின்னா it's up to them. நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம கொடுக்கறது நம்ம கடமை, நம்ம கொடுத்தாச்சு, எல்லாம் என்ன வேணுமோ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களால அவங்க எப்படி பண்றாங்க அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த முயற்சியில அவங்க வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க. நம்ம போட்டு திணிக்க முடியாது எல்லாத்தையும். ஹரே கிருஷ்ண பிரபு.
ஹரிகிருஷ்ண மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. எஸ் பிரபு, நீங்க சொன்னது சரிதான். ஆனா சில இடங்கள்ல நாங்க பார்க்கவும் வேணும். பிகாஸ் எங்கட டைம் இப்ப நாங்க நினைக்கிறோம் எங்கட குடும்பம், எங்கட ஃபேமிலி, எங்கட சொந்தம், எங்கட பந்தமண்டி யோசிக்கிறோம். நாங்கள் அவங்களோட நேரத்தை வீணாக்காம ரோட்டால போறவங்க எல்லாரும் எங்களுக்கு குடும்பம் தானே. சோ உண்மையின்படி ரத்த சம்பந்தம் இருந்தா தான் எங்களோட குடும்பம் வண்டி இல்ல. அவங்க சரியான எதிர்ப்பா இருந்தா we don't want to waste our time. அவங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்யலாம். அவங்களோட நேரத்தை வீணடிக்காம நாங்க சொல்லிட்டு நாங்க we can use the time for other people, என்ன random people also, they are our family. இப்ப இவங்க சில வேளை ஃபேமிலிக்குள்ள இருப்பாங்க, சரியா கஷ்டப்படுவாங்க, அவங்க நெடுகங்களோட பேசிக்கொண்டு விருப்பம், ஆனா ஒரு சரியான எதிர்ப்பா இருப்பாங்களே, கிருஷ்ணா பற்றியே கேட்க மாட்டாங்க. So we don't want to waste our time with them, but we can pray for them. We have more love than before, but we don't want to waste our time talking because it's not going to work. Some even patients போனாலும் doctors போனாலும் சிலர் ஒரு மருந்து ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. So sometimes the doctor say I can't treat you, right? அதே மாதிரி நாங்களும் ஸ்பிரிச்சுவல்ல சிலாக்களோட we don't want to waste our time because we know they are so resistant. இது எப்படி சொல்லணும்னா இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. சோ அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட வரும். அது ஒரு எப்படி எந்த ஜீவா எந்த நிலைமையில எப்படி டீல் பண்றது அப்படின்னு அது இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கக்கூடியது. சோ அதே மாதிரி நம்ம எல்லாமே எடுத்தோம் கவுத்தோம் எல்லாத்தையும் முடிச்சோம் அப்படின்னு இருக்க முடியாது. இல்ல we had to try our best. ஆனா if we come to the stage, ஒரு நேரத்துல தெரிய வந்தா இவங்க என்ன சொல்லுவாங்களே இல்ல என்ன ஒன்று சொல்லுவாங்களே என்ன அடிச்சாலும் அசையாதுன்னு சொல்லி அம்மியும் அடிச்சாலும் ஆமா அது ஓகே. அந்த உறவு நம்ம அப்படியே மறக்க முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்துல அவங்க நம்மளுக்கு உதவி இருக்காங்க. ஸோ அது நம்ம எப்பவுமே கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இப்போ டிவோட்டி ஆயிட்டோம், அதனால நான் வேற மாதிரி ஆயிட்டேன், நீ வேற மாதிரி ஆயிட்டேன், இந்த பௌதிக உறவு வேணாம் அப்படின்னு இருக்க முடியாது. We should be grateful of whatever relatives or whatever friends they have done to us. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு நம்ம எப்போ அந்த ஆன்மீக உதவி இருக்கணுமோ நம்ம கொடுக்கணும். We have to maintain அந்த உதவியை நாங்கள் அப்படி யோசிக்க கூடாதுன்னு தானே சொல்றாங்க சுவாமி. மகாராஜாவங்கள்ட்ட கேட்டா சொல்றாங்க உதவியும் வெறுப்பா. அது ஒரே விஷயம் மட்டும் என்னன்னா அது வெறுப்பாவும் ஹேட்ரட்டாவும் மாறும். அந்த உறவு நம்மளுக்கு அது ஒரு எதிர்ப்பாவும் ஹேட்ரட்டா அவங்களுக்கோ இல்ல நம்மளுக்கோ மாறாம இருக்கிறது ரொம்ப நல்லது. We have to be respectful. ஏன்னா நம்ம ஆன்மீக அந்த ஹேட்ரட் என்று சொல்றது நாங்கள் அப்ப ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம். என்ன அந்த ரிசல்ட்ஸுக்கு எங்களுக்கு அவங்க ஹேட்ரடா வாரதோ அன்பா இருக்கிறதோ நாங்க எங்கட பக்கத்துல சரியா செய்யலாம், அவங்கள நாங்க மாத்திடலாம். அது என்ன அவங்க நாங்க ரிசல்ட்ஸ்ல பார்க்க கூடாது. ஹேட்ரடா வாராங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்களோன்னு நாங்க ரிசல்ட்ஸ பார்க்க கூடாது. ஆமா, அது முன்னாடியே நான் பேசிட்டோம். We should not expect the result. நம்ம கொடுக்கிறது நம்ம கொடுப்போம். பட் ஆனா we have to be very cordial, very gentleman behavior. இப்ப பிரபாத கூட அவட்ட வைஃபுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் பெருசா கொடுக்கலாம் போச்சு, right? He didn't want to waste his time, so he made so many temples, so many devotees around the world, right? Yeah. So அந்த மாதிரி இருக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஏன்னா idealism is not an exception in a normal case. So அப்படி நாம ஃபாலோ பண்ண முடியாது. We cannot imitate it. We can follow the footsteps, we can't imitate. So அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு பிஹேவியர் நம்ம பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. We should be gentlemen, we should be cordial. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஓகே, நோ ப்ராப்ளம், ஃபைன். We have to be normal, we should not be agitated. அதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா மாதாஜி? Thank you Prabhu. Hare Krishna. Uparesh Prabhu. Thank you Prabhu. Hare Krishna. Okay, thank you. So ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ 2 வகையான தரப்பினர் பார்த்தோம், யார் வராங்க யார் வரலன்னு. ஸோ அடுத்த கிளாஸ்ல எப்படி அந்த ப்ரோக்ரஷன் நம்ம தப்பான ஒரு நோக்கத்துக்கு ஆன்மீகம் வந்தாலும் அது எப்படி சரி சொல்வது, கிருஷ்ணர் எப்படி பாக்குறாரு இந்த 4 பேரை, இந்த 4 பேர்ல யார் சிறந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. We'll have class on time. Thank you very much. அனைவரும் ரொம்ப நன்றி. பிரபுபாத் கி ஜெய். கந்தரா ஸ்ரீமத் பகவத் கீதா கி ஜெய். Thank you Prabhu. Hare Krishna. நன்றி. ஹரே கிருஷ்ணா.
Thank you, Brother. And